ஒரு மழை நாளில் நடந்தது சந்திப்பு. மரங்கள் அடர்ந்த சாலையோரமாக உள்ளடங்கி இருக்கிறது அந்த அடையாறு பங்களா. லேசான தாடி, மெல்லிய பிரேமிட்ட கண்ணாடி. பார்க்க படு யதார்த்தமாக இருக்கிறார் விஜய். ஹாய் சின்னதாய் சிரிக்கிறார். தரைத்தளம் முழுக்க சினிமா வாசனை. முதல் தளம் ஏறினால் வீடு. மாடிப்படி ஏறி மேலே வந்துட்டார்னா அவர் முழுக்க முழுக்க எனக்கும் சஞ்சய்க்கும் மட்டும்தான் என்று சிரிக்கிறார் விஜயின் மனைவி சங்கீதா. துருதுருவென அப்படியே விஜய் குட்டியாக ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கிறான் ஜோசன் சஞ்சய். சங்கீதா விஜய்னு எங்கள் 2 பேர்களையும் சேர்த்து சஞ்சய்னு சாருக்கு பேர் வச்சோம். அவர் ஜாலியாக திரியட்டும், ஃபோட்டோ வேண்டாம் ப்ளீஸ் என்கிறார் விஜய். பிஜிபி கோல்டன் பீச் வாயர் காவலரை கூட சுலபமாக சிரிக்க வைத்து விடலாம். விஜயை பேச வைப்பது அதைவிட கஷ்டம். ஆனால் ஆச்சரியம், அன்று விஜய் நம்முடன் பேசினார். அதுவும் அன்பு மனைவி சங்கீதாவுடன் சேர்ந்து. அப்பா அம்மா 2 பேருக்கும் என்னை பெரிய படிப்பு படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு +1 படிக்கும்போதே சினிமாதான் கனவு. அப்பா அம்மா அங்கிள்னு சுற்றி அத்தனை பேரும் சினிமாவில் இருந்தாங்க. நான் பாடுறது டான்ஸ் ஆடுறது ஜாலியாக இருந்தவன். ஒரே பையங்கிறதால செல்லம். தவிர அப்பா டைரக்ட் பண்ணின படங்களில் சின்ன வயசு விஜயகாந்தா நடிக்க வச்சிருக்கார். அப்புறம் சினிமா ஆசை வராதா என்ன? ஒரு புதிய தலைமுறைக்கான சினிமாவில் பிரமாதமாக வர முடியும் நம்பிக்கை எனக்கு இருந்தது. கடைசியில் அப்பா சம்மதிச்சார் என்கிறார் விஜய். அப்படி அவர் எனக்காக எடுத்த படம் நாளைய தீர்ப்பு. அது சரியாக போகலை. ஆனால் என்னை ஒரு ஹீரோவாக்கியே தீர்வேன்னு அடுத்தடுத்த படங்கள் பண்ணினார். முதல் தடவையாக ரசிகன் படம்தான் ஹிட். விஜய்னு ஒருத்தன் வந்திருக்கான்னு கடைசி ரசிகன் வரை கொண்டு போச்சு. அது வரைக்கும் டான்ஸ், ஃபைட், பாடுறதுன்னு ஜாலியான கேரக்டர்கள் தான். வெட்கமாக சிரிக்கிறார் விஜய். விஜயின் படங்கள் எல்லாம் இளமையான கொண்டாட்டங்களாக இருந்த நேரத்தில் அவரை புது வழியில் திருப்பிய படம்தான் பூவே உனக்காக. அந்த படத்தில்தான் என் ரசிகர் வட்டத்தை தாண்டி பரவலாக மக்களிடம் போய் சேர்ந்தேன். நம்ம வீட்டு பையன் போல இருக்கானே என்று மக்கள் என்னை ஆதரித்தது அதற்கு பிறகுதான் என்கிறார். அதே போல எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது ஃபாசில் சாரின் காதலுக்கு மரியாதை. எழிலின் துள்ளாத மனமும் துள்ளும். இந்த 2ம் வெவ்வேறு ஏரியாக்களில் என்னை நகர்த்தின. தவிரவும் சினிமாவில் சில விஷயங்களை தீர்மானிக்கவே முடியாது. சரக்கு வச்சிருக்கேன் ஆழ்தோட்ட பூபதி பாடல்களுக்கும் அந்த படங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் அந்த பாடல்கள் 2ம் அவ்வளவு பாப்புலர். டிவியில் நேர் விருப்பம் மாதிரி அடிக்கடி போட்டிருக்காங்க. கதைக்கு தொடர்பில்லாத தேவையில்லாத ஒரு விஷயமானாலும் அது எவ்வளவு தூரம் மக்களால் ரசிக்கப்படுகிறது என்பதற்காக சொல்கிறேன். ஒரு டூத்பேஸ்ட் பவுடர் தயாரிக்கும் போதே எந்த மாதிரி கஸ்டமர்களுக்குன்னு தெரிஞ்சு பண்ணலாம். ஆனால் சினிமா அப்படி இல்லை. டிஸ்கோத்தே போகிற சிட்டி பையனுக்கும் பிடிக்கணும், கிராமத்து டீக்கடை மாஸ்டருக்கும் பிடிக்கணுமே என்கிறார் விஜய். புதுசாக இளைஞர்கள் நடிக்க வராங்களே, எப்படி சமாளிக்க போறீங்க என்று கேட்டதற்கு பளீரென சிரிக்கிறார் விஜய். ஹீரோக்கள் மட்டுமா வராங்க? ஹீரோயின்ஸ், கேமராமேன், டைரக்டர்கள்னு வருஷத்துக்கு 30 பேர் புதுசாக வரத்தான் செய்வாங்க. தகுதி உள்ளவங்க ஜெயிப்பாங்க. போட்டின்னு ஒன்று இருந்தால்தான் ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும். தவிர என்னைக்கோ ஒரு நாள் நானும் அப்படி புதுமுகமாக வந்தவன் தானே என்கிறார் விஜய். ஏழைகளுக்கு இலவச அரிசி, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், ரிக்ஷாக்காரர்களுக்கு மலைக்கோட்டு என்று விஜய் சேவை செய்வது விளம்பரப்படுத்தப்படுகிறது. படங்களிலும் ஒரு தலைவர் இமேஜ் தர பார்க்கிறார்கள். விஜய்க்கும் அரசியல் ஆசை வந்துவிட்டதா என்று கேட்டதற்கு, என் சம்பாத்தியம் இந்த ஜனங்க தந்த காசுதான். அதில் கொஞ்சத்தை அவங்களுக்காக செலவு செய்கிறேன். ஒட்டுமொத்த தேசத்துக்கும் உதவி செய்யணும்னா நம்ம கையில் அரசாங்கம் இருக்கணும். அது இல்லை. அதுதான் என்னால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு செய்கிறேன். மற்றபடி அரசியலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அரசியலுக்கும் வரமாட்டேன். நானும் என் ரசிகர்களும் செய்கிற உதவிகளுக்கு அர்த்தம் அது அல்ல. சில வினாடிகள் யோசனைக்கு பிறகு அவரே தொடர்கிறார். சினிமாவுக்கு நான் வந்தப்போ என்னை யாரும் ஊக்குவிக்கவில்லை. மூச்சு திணறிதான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். இப்போ நடிக்கவும் நடனமாடவும் தெரியும்னு கொஞ்சம் நிரூபிச்சிருக்கேன். சினிமாவோட மற்ற பகுதிகளிலும் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறேன். கதை எப்படி பண்ணுறாங்க என்பதிலிருந்து கேமராவில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்பது வரை எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சினிமாதான் எல்லாமே என்று விஜய் பேசிக்கொண்டிருக்க இமை கொட்டாமல் மெல்லிய புன்னகையோடு அதை ரசித்து கொண்டிருக்கிறார் சங்கீதா.
பொதுவா வீட்டில் அவர் தன் வேலையை பற்றி எதுவுமே பேச மாட்டார். இப்போ அவர் பேசுறதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு என்ற சங்கீதா தன்னை பற்றி சொல்லத் தொடங்கினார். கொழும்பு நகரில் வாழ்ந்த எங்கள் குடும்பம் லண்டனுக்கு குடிபெயர்ந்தது. நான் படித்தது எல்லாம் லண்டனில்தான். பொழுதுபோக்கு என்றால் சினிமா பார்ப்பதுதான். எல்லா ஹீரோக்களையும் பிடிப்பது போலதான் அவரையும் எனக்கு பிடித்தது. பார்ப்பேன், ரசிப்பேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு விடுமுறையிலும் குடும்பத்தோடு தமிழ்நாட்டுக்கு வருவோம். அது மாதிரி ஒரு முறை வந்தபோது ஒரு பொது நண்பர் மூலமாக விஜயோட அறிமுகம் கிடைச்சது. ஆனா அந்த முதல் சந்திப்பிலேயே கண்களால் பரஸ்பர காதலை பரிமாறிக்கொண்டோம் என்கிறார் சங்கீதா. கண்களில் தொடங்கிய காதலை இரு வீட்டு பெற்றோரும் புரிந்து கொண்டு பேசி முடித்து இணைத்து விட்டார்கள் இருவரையும். கல்யாணத்துக்கு முன்னர் விஜய் வெறும் ஹீரோ. இப்போ அவர் என் கணவர். அதனால் அவர் படங்களை பார்த்து நேர்மையான விமர்சனத்தை சொல்வேன். சிம்ரனோடு இவர் ஆடிய ஆழ்தோட்ட பூபதி பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜோதிகாவோடு இவர் ஜோடி சேர்ந்த குஷி எனக்கு ரொம்ப பிடித்த படம் என்றார் அவர். விஜய் பெரிய ஹீரோங்கிறது வெளியில்தான். வீட்டுக்குள்ள கிச்சனில் உதவி பண்ணுறதுலேருந்து சஞ்சய்க்கு சாப்பாடு ஊட்டி விடுறவரை ஒரு நார்மலான குடும்பஸ்தனா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார். அப்பாவும் பையனும் ஏதாவது மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது எனக்கான ஸ்பெஷல் ஷோ. கலகலவென சிரிக்கிறார் அவர். ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா ஒரு தகப்பனா ஒரு நல்ல கணவனா இருக்கிற பக்குவமும் நிதானமும் எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு சஞ்சயும் சங்கீதாவும் தான் காரணம். கண்களால் சிரிக்கிறார் விஜய். இது விஜயுடன் நடந்த ஒரு பழைய பேட்டியின் அனுபவம்.